வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருது. இன்னைக்காவது சின்சியரா வேலை செய்யுங்க. செய்யற வேலையை சின்சியரா செய்யற தொழிலாளிங்க பெங்களூர்லயே உங்க கடையில மட்டும்தான் இருக்காங்க. இது அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்க. எங்களையெல்லாம் நீங்க தெய்வமா மதிக்கணும். மதிக்கிறதே இல்ல. நாங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அறிவு வெட்ட முண்டாம். உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டம். இதுல உங்களை தெய்வமா வேற மதிக்கணுமா? லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும். உங்க மாதிரி முட்டாள்களை எல்லாம் வெளியேற்றிட்டு புத்திசாலியா வச்சுக்க போறேன். புத்திசாலிகளை வச்சுக்க போறீங்களா? என்னடா ஒண்ணு ஆகல. அப்ப நீங்க எங்க முதலாளி போவீங்க? பேசுவடா. வர வர இந்த ஸ்தாபனத்துல தொழிலாளி யாரு முதலாளி யாருன்னு வித்தியாசம் தெரியாம போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு ரவி ஆயுத பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க. இவர் பேச ஆரம்பிச்சாரு பொழுதே விடிஞ்சு போகும். புரியுதா? குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது போதும். மூதேவிகளா குளிக்காம கொள்ள வந்து நிக்காதீங்கடா. குளிச்சிட்டு தான் வருவோம். உங்க வண்டி வந்துருச்சு, கிளம்புங்க. கிளப்புறதுலே முதலாளி கார் ரெடி. நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. காரெல்லாம் ரெடியா இருக்கிறது சரி. நீங்க எல்லாரும் காலையில 8 மணிக்கு ரெடியா இருக்கணும். நாளையில இருந்தாவது சாமியை கும்பிட்டு உருப்புறதுக்கு வழிய பாருங்கடா. சாமி கும்பிடுறதுல எங்களுக்கு தண்ணி போட்ட பாடு. தண்ணி போட்ட பாடு அதெல்லாம் நாங்க பிரமாதமா கொண்டாடுவோம். நீங்க வாங்க வாங்க, வேகமா வாங்க. இப்படி ஆம்பளை ஔவையார் மாதிரி கொம்பெல்லாம் ஊனிட்டானதான் விடிய காலம் தான் போய் சேருவீங்க. எங்க பொழப்பு கெட்டுடும். ஏய் முதலாளி, எதமா பதமா பார்த்து உட்காரவங்கயா. என்ன வீட்டுக்கு அனுப்புறதுல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? பனி முதலாளி, பனி மேல பாத்தீங்களா? இப்படி ஒரு பணியில் நீங்க நினைஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? முதலாளியாவா நினைக்கிறோம்? வேற என்னவா நினைக்கிறேன்? தெய்வமா நினைக்கிறோம். தெய்வம் பணியில் நினைய கூடாது, நனைஞ்சா உடம்புக்கு ஆகாது. சாவியை போட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சாவி அங்க இருக்கு. கார் கிளம்பும் வரை காத்திருக்க நேரம் இல்லை. அதனால முதலாளிக்கு விட்டுருவான். எது? காரை ஸ்டார்ட் பண்ணி தள்ளி விட்டுருவோம். ஓகே தள்ளி. அடாடா, என்ன தொழில் பக்தி. பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க. என்ன அதுக்கு பின்னால பாட்டில்? என்னது ஆல்கஹால் வாட அடிக்குத? ஆல்கஹாலா? அப்படின்னா என்ன முதலாளி? ஏடா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் விடுறிய. ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆடி இருக்கிறீங்க. என்கிட்ட என்னன்னு கேக்குறீங்களா? என்ன பார்த்தா குடியார மாதிரி தெரியுதா? என் மூஞ்சிய நல்லா உத்து பாருங்க. காலங்காத்தால ஓ மூஞ்சிய பார்த்துட்டு நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணாம். முதலாளி, இது பீர் பாட்டில் இல்ல முதலாளி, டிஸ்டில் வாட்டர். ஆமா, அது தொழிலுக்கு பயன்படுத்தா பட்டை அடிச்சு நடுவுல ஒரு குங்குமம் வச்சோம். பட்டை போடுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்படி கூட தண்ணி அடிச்சீங்களே அத பத்தி தான். ஏடா இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை. உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தானே சரஸ்வதி தொழில் கொடுப்பா. இல்ல முதலாளி, விடிய விடிய வேலை செஞ்சோம். சரஸ்வதிக்கு படைச்ச ஒரு இது எல்லாம் வச்சிருக்கோம். பொறுக்கிட்டு போன்றியா? பெனாதி பயல வந்து எடுத்து வண்டியில வைடா. சரி முதலாளி. உன்ன ஸ்பேனர் ஒண்ண காட்டுறீங்க. சாரி. யோ இங்க வாயா. எதுக்கு சாரி சொன்ன? இல்ல ஒரு பக்கமா இடிச்சிட்டேன், அதான். இடிச்சிட்டா சாரி சொல்லுமா? எங்க ஊர் பக்கம்லாம் இடிச்சா சாரி தான் சொல்லுவோம். பெருசா ரேப் பண்ண மாதிரி சாரி சொல்றியே, போய் வேலையை பாரியா. ட்ரெஸ் தான் பச்சையா இருக்குன்னு பார்த்தா ஆள் அதை விட பச்சையா இருக்கா. என்ன சார் தொண்டை கரகரப்பா? சும்மாருங்க சார். என்ன சார் இது? ஷோகேஸ்ல வைக்க வேண்டிய பொம்மை எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க. ஏனுங்க 50 ரூபாய்க்கு எல்லாம் காக்கி துணி கிடைக்குமே, அது இங்க கிடைக்குமா? சார் 50 ரூபாய் ஷர்ட்லாம் மேலதான் கிடைக்கும். இங்க எல்லாம் காஸ்ட்லி ஐட்டம்ஸ். காஸ்ட்லினா 30 ரூபாய்க்கு பனியன் துணி கிடைக்குமே, அதாவது கிடைக்குமா? யோ முதல்ல என்ன பார்த்து பேசியா? 30 ரூபாய் ஷர்ட்லாம் எக்ஸிபிஷன்ல தான் கிடைக்கும். எங்க எதை கேட்கணும் விவசாய கிடையாது உனக்கு. இந்த புடவையை பேக் பண்ணுங்க சார். அதுக்கு முன்னாடி ஏன் சார் இங்க இந்த ஜாக்கெட் பீஸ் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும் சார். அள்ளி விடுங்க. விடுறேன். 2x1 2x2 ஷிஃபான் ஜாக்கெட் பாத்தீங்களா? அவசரப்படாதீங்க சார், புடவைக்கு தகுந்த ஜாக்கெட் தேடிட்டு இருக்கேன்ல. மேட்சா பிளவுஸ் வாங்கணும்னா புடவை கொண்டாந்துருக்கீங்களா? புடவை கொண்டு வரல. என்ன இந்த பெரியம்மா கட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி மஞ்சள் கலர் புடவை வச்சுங்களேன்.
மஞ்சள் கலர் புடவைக்கு இந்த பச்சை ஜாக்கெட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாக்குறீங்களா? அப்புறம் அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொன்னு அந்த பொண்ணுகிட்ட பிங்க் கலர்லயே ஒரு புடவை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் கலர் புடவைக்கும் சேர்த்து ஒரு ஜாக்கெட் கொடுத்துருங்களேன். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சார், ஒரு சின்ன சந்தேகம். உங்க மிஸ்ஸஸ் குண்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட இந்த அக்கா மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 80 சென்டிமீட்டர் போதும். போதுமா? போதும். ரவி, சரி, ஒரு நிமிஷம் வரீங்களா? தாராளமா போலாமே. தொடாம வாங்க. தொடாம எப்படி? முக்கியம், உனக்கு எவ்வளவு தேவையோ அவளை கூட்டிட்டு வந்து துணி எடுத்துக்கோ. பாக்குற பொம்பளைங்களை எல்லாம் கை நீட்டி துணி எடுக்கிற வேலை வச்சுக்காத. மரியாதையா என்ன சீக்கிரமா லவ் பண்ணிட்டு, இல்ல இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சைட் அடிப்பேன். என்ன சொல்றேன்? ஏய், புடவை எடுத்துட்டு வாடி. குட் மார்னிங். குட் மார்னிங் பதிலா ஒரு 10 ரூபா கொடுக்க முடியுமா? உன்னெல்லாம் கவுண்ட் பண்ணி திட்டுற மாதிரி திட்டணும்டா. இந்த மோதிரத்தை வச்சுட்டாவது, வட்டி கிடைக்கு போ. இந்த ஆயுதங்களை வச்சாவது, பேரிச்ச மரம் தான் கிடைக்கும், அது கூட என்கிட்ட இல்ல. இந்த லெட்டரை வச்சாவது. லெட்டரா? உன் மச்சா லெட்டரு. இதுக்கு நீ எவ்வளவு கொடுக்க முடியும்? மச்சா லெட்டருக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு 50 ரூபாய் இருக்கு. இந்தா. மாமா வேலை பார்த்தா தான் கேவலம். மச்சானுக்காக வேலை பார்த்தா தப்பே இல்லை. மச்சான்கள் வாழ்க. ஏண்டா அவ்வளவு நீயும் சேர்ந்துட்டு என்னடா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? டேய், அது தூக்கி அங்க வீடா கேக்குறல. இந்த பார், உன் விஷயத்தை தலையிட்டா உனக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி என் விஷயத்தை தலையிட்டா எனக்கும் பிடிக்காது. யார் வராங்கன்னு கூட கேட்க கூடாதா? அப்படி சத்தியமங்கலத்தை பத்தி கேள்வி இல்ல. அங்க ராமசாமி ஐயரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா? அட்லீஸ்ட் அவரோட சன் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா? இல்லடா. அவர் தான் வரப்போறார், தன்னோட இசை பணியை ஆரம்பிக்க போறார். விருப்பம் இருக்கிற நேர்கள் தாராளமா கலந்துக்கலாம். ஆசா வந்துட்டாரு, நியாயமா நீ தான் அரைச்சு எடுக்கணும். பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். வட்டா. வாங்க குருவே. இந்த ஆள் கிட்ட தான் கத்துக்க போறியா? இந்த ஆளுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டியவன் நான். கத்துக்க போற நானே கவலைப்படல, நீ ஏன் கத்துற? நீங்க வாங்க குருவே, வாங்க சிஷ்ய கொடிகளே. என்ன கேடிங்களா? இல்ல, கோடிகள். ரோட்ல போறவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சங்கீதம் கத்துக்கணுமாடா? இந்த ஆள் தான் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரா? விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி. இந்த மூஞ்சிக்கு பட்டு வேஷ்டு வேற. பட்டு வேஷ்டு மூஞ்சிக்கு இல்ல, இதுல கண்ணாடி வேற. இது நியாயம். இதை விட பெருசா உனக்கு மாலை கிடைக்கலையாடா? கிடைக்கல. கர்நாடக சங்கீதம் என்ன கார் ரிப்பேர் நினைச்சிட்டாரா? வீடு திறந்திருந்தா உடனே உள்ள நுழைஞ்சிருந்தா? ரோஷம் இருக்கிற ஆம்பளையா இருந்தா இந்நேரம் வெளியில போயிருக்கணும். இவருக்கு தான் எதுவுமே கிடையாது. ஆகா ஆகா ஆகா, இது காமோதி ராகம். மௌன ராகம். மூலிண்டு வாஷிங்கம் முடிந்தேன். புது சேர்த்துட்டா? இப்ப தானே சேர்க்கிறோம். மைத்துனா, இப்ப நான் வாசிக்க போறது கரகர பிரியா. கேட்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் கத்துக்கிற சிரமமா இருக்கும். சரஸ்வதி மேல பாத்து போட்டு பாடத்த ஆரம்பிங்க. ஏன் வண்டி நிறுத்தின? கையை வச்சுட்டு சும்மா வந்தா வண்டி ஓட்டுறேன். இப்படி கிண்டிக்கிட்டே வந்தா என்னால வண்டி ஓட்ட முடியாது. உனக்கு மட்டும்தான் வண்டி ஓட்ட தெரியுமா? எனக்கும் தெரியும். பின்னால உட்காரு. எங்க போற? அது நீ போன அப்புறம் தெரிஞ்சுக்கோ.
அங்க அவ்வளவு இடம் இருக்குல்ல, இங்க இடிச்சுட்டு தான் உட்காரணுமா? ஏன் இங்கதான் உட்காருவேன். சரி, நீ இங்கே உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் ஆர்டர் ப்ளீஸ். என்ன வேணும் மேடம்? எனக்கு இவர் வேணும். தர முடியுமா உன்னால? சாரி மேடம், சாப்பிட்ற ஐட்டமா கேளுங்க, சப்ளை பண்றோம். சைட் அடிக்கிற ஐட்டம் சப்ளை பண்ண முடியாது. அப்படியா? இந்த மெனு கார்டுல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனையும் ஒவ்வொன்னா கொண்டு வா. போயா. எக்ஸ்கியூஸ் மீ, would you please come here? என்ன ஆச்சு? திடீர்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறீங்க? ஐயாவுக்கு மூடு வந்துட்டா இங்கிலீஷ் மட்டும் இல்ல, உலக பாஷைகள் அத்தனையிலும் பேசுவேன். கம் டார்லிங், கம். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல, இன்னும் கொஞ்சம். மத்தவங்க பார்த்து பொறாம அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் ரொம்ப குஷியா இருக்கேன், அதனால ஊட்டி வருதுன்னு முடிவு பண்ணிட்டேன். My goodness. அப்படியே வாய் தரங்க. உதட்டுக்கும் விரலுக்கும் நடுவுல பூன் எதுக்கு? யாரோ பொறாமப்படுறாங்க. என்னடா அந்த ஆள் ஊட்டி விடுறாரு? அவ ஊட்டி விட்டான்னா கொடைக்கானல் விட்டான்னு அந்த ஆள் உனக்கு ஆகாத முடிவு பண்ணிட்டல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? சாரி, நீங்க மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நாங்களும் சாப்பிடணும். நெஞ்ச தொட்டுட்டீங்க குருவே. டிரைவர், அங்க பாரியா, எவனோ ஒருத்தன் ஏசுன மாதிரி கையை காட்டி நிக்கிறான். கொஞ்சம் வண்டி நிறுத்து. கண்டக்டர், கொடையை கொஞ்சம் பிடிங்க, நான் மேலே ஏறிக்கிறேன். யோ, என்ன கண்டக்டர் நினைச்சியா இல்ல காவக்காரன் நினைச்சியா? கண்டக்டர் தொழிலை பத்தி என்கிட்ட பேசுறியா? எங்க அப்பாவே பெரிய கண்டக்டர், அதுவும் லேடி ஸ்பெஷல் கண்டக்டர். பரம்பரை தொழில் வேணாங்கிறதுக்காக தான் வேற தொழிலை மாத்திட்டேன். யோ, இது என்ன மாமனார் வண்டியா? ஏரியா முதல்ல, அட ஏரியா. கதவை மூடிட்டு வண்டி எடு. போனா போதும் வண்டி நிறுத்தி ஏத்துறேன். என்ன எவ்வளவு திமிரா பேசுற? டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்குறீங்களே, டிக்கெட் வாங்காம தான் என்ன பண்ணுவீங்க? அம்மா, ஸ்கிரீன் ப்ளூவா இருக்கு, நைட் என்ன ஃபிலிம் காட்டுவீங்க? ப்ளூ ஃபிலிம் காட்டுறோம். முதல்ல டிக்கெட்டை காமிச்சிட்டு சீட்ல போய் உட்காரியா. நாங்க ஒண்ணும் பிரம்மா இல்லைங்க, எங்களுக்கு கை 2 தான் இருக்கு. முதல்ல எங்க சீட்ல போய் உட்கார்றோம். நீங்க எல்லாருடைய டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க கிட்ட கேளுங்க, அப்ப நாங்க காட்டுவோம் எங்க டிக்கெட்டை. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களுதா? உங்க சீட்டு கடையில இருந்தனால உங்களுதான் என்னமோ நினைச்சேன். என்ன சீரட் போயிட்டா? நம்மளுக்குப்பா. ஏயா, இதை கரெக்டா கையில வச்சுட்டு உட்கார்ந்து கூடாதா? உன்னால பாரு எனக்கு கெட்ட பேரு, கண்ணை மாதிரி இருக்கிறாங்க. யோ, டிக்கெட்டை காமிச்சிட்டு தூங்கியா. என்னங்க இது? கல்யாண ரேகை கரை புரண்டு ஓடுது, காலகாலத்துல பண்ணி கூடாது. கொழுப்பு தான் உனக்கு. டிக்கெட்டை குடியா. யோ, என்ன டிக்கெட்? எங்களுக்கும் தெரியும், இது பெங்களூர் போற டிக்கெட். கிருஷ்ணகிரி போற வண்டியில பெங்களூர் போக முடியாது. கிருஷ்ணகிரி போற வண்டியா? டிரைவர், வண்டி நிறுத்தி தொலையா. இந்த ஆளோட பெரிய தொல்லையா போச்சு. கண்டக்டர் சார், மழை பெய்ற ராத்திரில பாதியில இறக்கி விட்டா எப்படி சார்? யோ, என் தலை எழுத்தியா? உன்ன வண்டி ஏத்துறதுக்கு பதிலா உன் மேல வண்டி ஏற்றிக்கணும். ஏன் வந்து உயிரை வாங்குறீங்க? முதல்ல போய் இறங்க இல்லையா? வீட்டு காலையே தானே இருக்கு, இப்படியே வேலூர் வரைக்கும் வந்துடுறேன். அதனால பார்த்தா பாவமா இருக்கியா? வேலூர் கிட்ட குறைஞ்சா போயிருவேன். யோ, நீ ஒழுங்கா வாய மூடிட்டு, இல்லாட்டி உன்னை இறக்கி விட்டுருவேன். யோ, முதல்ல படிக்கட்டுல போய் இல்லையா? அதான் என் நேரம். ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து தரேன்னு சொன்னானுங்க, கடைசியில பஸ்ல ஏத்தி விட்டு இப்ப என்னன்னா படிக்கட்டுல இறக்கி விட்டானுங்க. மேடம், டிக்கெட் ப்ளீஸ். உட்காருங்க உட்காருங்க, நீங்க சிரமப்பட வேண்டாம், உட்கார்ந்துகிட்டே கொடுக்கலாம். கண்டக்டர் அல்லையாதையா? மேடம், மேடம், டிக்கெட் கேட்டா அந்த ஆள் பக்கத்துல போய் நிக்கிறீங்க. லவர் சார், நானும் பெங்களூர் போக வேண்டியவதா, அவசரத்துல இந்த பஸ்ல ஏறிட்டேன். நீங்களா இறக்கி விடுறதுக்கு முன்னாடி நானே இறங்கிக்கிறது பெட்டர் இல்லையா? பொம்பளையா இருந்தாலும் மனசு நிறைய மரியாதையை பதுக்கி வச்சிருக்காங்க பாரியா. நல்ல வேலை, வேலூர்ல எப்படா தனியா இறங்குறதுன்னு யோசிச்சேன். பரவாயில்ல, உனக்கு நீங்க இருக்கீங்க. நீங்க மேல் படிக்கல நில்லுங்க, நான் கீழ் படிக்கல நிக்கிறேன். ஏன்பா, இந்த பெங்களூர் டிக்கெட் ஏதாவது தவறி போய் உட்காந்துருக்கா?
கீழ்படிக்கட்டு ஒண்ணு காலியா தான் இருக்கு. பெங்களூர் செல்லும் பேருந்து இன்னும் சற்று நேரத்தில் 4வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். ஏங்க இது பெங்களூர் போற வண்டி தானே? பெங்களூர் போகுது சார். நல்லா தெரியுங்களா? முன்ன பின்ன போயிருக்கீங்களா? பெங்களூர் தான் சார் போகுது. இல்ல உங்க ஹைட் சந்தேகமா இருக்கு, எதுக்கும் போர்டை பார்த்தே சொல்லுங்க. பெங்களூர் தான் போகுது. அப்ப விடுங்க, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சார் ரைட். பெட்டி என்ன சார் நீங்க வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அது அது என்ன டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா, பொறுப்பு இருக்காடா? நான் ஊர்ல என்ன ஒருத்தனுக்கு பொறுப்பு இல்லாம போச்சு. நீங்க இருக்க நல்ல வார்த்தையில பேசுறேங்க, இல்ல நான் கெட்ட வார்த்தையில திட்டி இருப்பேன். என்னடா திருதிரு முழிக்கிற? புரியல? ஒன்னும் புரியாதடா உங்களுக்கு. காலையில அப்படிதான் பஸ் ஸ்டாண்டுக்கு இத்தனை வண்டி இருக்கும்போது ஒரு வண்டி கூட அனுப்பாம விட்டீங்க. ஏய் இங்க பாருடா, இந்த வண்டியை நீங்க ரெடி பண்ண வேண்டிய வண்டியை நான் கீழே படுத்து ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அதை பார்த்து ஒரு வயசு பொண்ணு கேள்வி கேட்கற நிலைமை உண்டாக்கிட்டீங்க. எங்க அவன்? எங்க அந்த தடி? எங்க அப்பன். இதோ அந்த ஆளுக்கு வயிறு இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லாம போச்சு. ஏண்டா பூதம், முதலாளி அங்க பாரு, என்னையே ரொம்ப நேரமா கைய காட்டி பேசிக்கிட்டு இருக்கானே, என்ன திட்டுறானா? அது இல்ல முதலாளி, நம்ம ஒர்க் ஷாப் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வர்ற பாத்தீங்களா கேதர் பண்றாரு. இவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப் ஓனரா இருந்துட்டு ஒரு சாதாரண லேபர் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓனரா? ஏண்டா சிரிக்கிற? நேரா போய் டீ வாங்கிட்டோடா. 10 ரூபாய்க்கு டீ வராதுங்க. செக் கொடுக்கறேன்னு சொல்றா, போடா. 10 ரூபாய்க்கு டீ வராதான். நேரம் பார்த்து போய் சொல்றான் பாருங்க. காசு கொடுத்தே இவன்ட்டெல்லாம் வேலை வாங்க முடியலையே. கட்டின விஷயம் கல்யாணம் எப்படிங்க வேலை வாங்குறது? அதனாலதான் இந்த மாதிரி தொழிலாளிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன். நானே இறங்கி வேலை செய்யறேன். ஐயோ, நான் அதுக்காக எதுவும் சொல்லல. இத்தனை வசதி இருந்தோம் நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு பழகி போச்சுங்க. அது சரி, உங்க பெட்டி உங்ககிட்ட கரெக்டா வந்ததா? பெட்டி வந்து சேர்ந்துருச்சுங்க. ஆனா அது கரெக்டா வந்து சேர்ந்துச்சா இல்லையாங்கிறத திறந்து பார்த்தா தான் தெரியும். உங்க பெட்டி என்கிட்ட மாறி வந்துருச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நன்றி. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நானே போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அது எப்படிங்க அவ்வளவு மரியாதையா இருக்கும்? நீங்க இவ்வளவு தூரம் என்ன மிதிச்சு என்ன மதிச்சு என்ன தேடி வந்து பெட்டியை கொடுத்துருக்கீங்க. நானும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிதிச்சு உங்களை மதிச்சு பெட்டியை கொடுத்தாதாங்க நல்லா இருக்கும். அதனால உங்க அட்ரஸ் கொடுங்க, நானே தேடி வரேன். நம்பர் 37 8th Cross Street, Palace Arches, Bangalore 34. ராஜேஷ், யோமு எது? இதை எடுத்து அங்க வை. அப்பா, பிஷப் எடுத்து ஹாஸ் கட் பண்ணட்டுமா? No, then your queen will be exposed. அப்ப நான் எதப்பா மூவ் பண்றது? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? டாடி, யார் வந்துட்டான்னு போய் பாருங்களேன். நீ தான் போய் பாரு, நாங்க விளையாடிட்டு இருக்கோம்ல. உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வராம போவேன். அப்பா வாங்க. Please come. அது இல்ல, இது Miss Ravi. My dad, my mom, my sister, my brother. He's the one who transferred me to the Bangalore bus. ஓ, இவர்தானாமா நீ சொன்ன அந்த இன்ஜினியர்? இன்ஜினியரா? மிக சாதாரண ஒரு இன்ஜினியரை பத்தி நீங்க அதுக்குள்ள இவ்வளவு டீடைலா சொல்லிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் பீ சீட்டட். இல்ல பரவாயில்ல சார், நான் நின்னே பேசுறேன். நான் போயிட்டு வரேன். என்னங்க வந்த உடனே போகணும்னு அவசரப்படுறீங்க? You like to have some coffee? No, thanks. நீங்க இல்லன்னா என் பொண்ணு கிருஷ்ணகிரிக்கு போய் முழிச்சிருப்பா. ரொம்ப நன்றிங்க. நீங்க எனக்கு நன்றி சொல்றதை விட அந்த கண்டக்டர் தான் நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இல்லன்னா நாங்க 2 பேரும் கிருஷ்ணகிரியில போய் முழிச்சிருப்போம். Mr. Ravi, சார், being an automobile engineer, why don't you design a car on your own? டேய் ரவி, பாட்டு இங்கிலீஷ்லயே கிழிக்கிறான். இதுக்கு மேல இங்க நின்ன உன் வண்டவாளம் தெரிஞ்சிடும். மரியாதையா கிளம்பிடுது. நீங்க பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு சார். தொடர்ச்சியா இங்கிலீஷ் பேசும்போதுதான் எனக்கு இந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதே ஞாபகத்துக்கு வந்தது. அதனால இதான் உங்க ஒரிஜினல் பெட்டி. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. ஓகே. என்ன சார் இது? இத்தனை குதிரை யானையை வெட்டி போட்டுருக்கீங்க, கொஞ்சம் கூட ரத்தமே இல்ல. Smart. Quite an interesting boy. ஏன் முதலாளி, இங்க சாமி கும்பிடுறத விட்டு நீங்க அந்த பக்கம் போறீங்க? சாமி கும்பிடுறதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு சாமி கும்பிட தெரியாதா? அப்புறம் என்ன? ஒரு முக்கியமான விஷயமா உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போறேன். முக்கியமான விஷயமா? என்னது? அது என்னன்னா,
கிணத்துல தண்ணி இறைச்சி உன் தலையில ஊத்த போறேன். பச்சை தண்ணியவா? ஆமா, மார்கழி மாசம் முதலாளி. அதான் வேண்டுதல். பச்சை தண்ணிய ஊத்தி ஈர துணியோட இந்த கோயில 3 தடவை நீ அங்க பிரதட்சணம் பண்ணணும். வேலைக்கு சேர்க்கும் போதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, பெரிய வேலை, லிஸ்டா கொடுப்பேன். உங்க சம்சாரத்தோட நீவு நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதட்சணம் பண்ணணும்? அவன் கிறுக்கனா இருக்கான். 55 வயசுல என்னால படுக்கவே முடியல. பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது? லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவான், அவன் வரல. அதனாலதான் உன்னை உருள சொல்றேன். என்னை இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி? அப்புறம் அந்த ஆட்டுக்கு எனக்கு என்ன முதலாளி வித்தியாசம்? பாரு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாத. ஆட்டை ஒன்னையும் கம்பேர் பண்ணாத, அது ரொம்ப வருத்தப்படும். சரி, போனா போது ஊத்துங்க. எது? நீ என்ன சிவலிங்கம் நினைப்பா? நான் அபிஷேகம் பண்ணணுமா? எடுத்து ஊத்திக்கடா கழுத. முதல்ல வேற வேலை பார்க்கணும். முருகா, இந்த ஆட்டம் ஆடுறிய? ஏண்டா உடம்பெல்லாம் ஆடுது முதலாளி. ஆடிக்கிட்டே போய் அர்ச்சனை சீட்டை வாங்க. வாட்ச பாத்துங்க. நண்பர்களே, இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் லீவு. இன்னைக்கு நான் உங்களுக்கு விருந்து வைக்க போறேன். எவன் ஒர்க் ஷாப்ப எவன் லீவு விடுறது? இவ்வளவு சந்தோஷமா போறானா, அநேகமா அந்த பொண்ணு இவங்கிட்ட ஏமாத்துட்டான்னு நினைக்கிறேன். இவன் பர்சனாலிட்டிக்கே ஒரு பொண்ணு கிடைக்கும் போது ஏன் பர்சனாலிட்டிக்கு ஒரு பொண்ணு கிடைக்காமலா போயிடும்? நாளையில இருந்து நாமும் ஓனரா மாறிட வேண்டியதுதான்.